ஹாய் ஹலோ டோரிமான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஆரமோட காட் ஆஃப் மாஃபியா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம், எபிசோட் 2. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தால் தான்டா ஸ்டோரி புரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய ஸ்டோரி இவங்களுக்காக போடுங்க அவங்களுக்காக போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது என்ன மாதிரின்றதை கூட நீங்கள் சஜஷன் பண்ணலாம். தென் நம்மளோட டெலகிராம் சேனல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் நிறைய எடிட்ஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா அது எப்படின்னு சொல்லுங்கள். எடிட்ஸ்லாம் நம்ம சேனலில் போடலாமா இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணி போடலாமான்ற மாதிரி சொல்லுங்கள். உங்களுக்கு ஓகேனா நான் இதுலேயே போட்டுறேன், இல்லைனா அதுக்கு ஒரு தனி சேனல் ஆரம்பிக்கணும். எனக்கு எடிட்ஸ் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பிகாஸ் ஷார்ட்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்டோரி வரா மாதிரி நான் கன்வே பண்ணி போடுறேன். அதனால தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஓகேனா நான் போடுறேன். தென் பழைய மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, கமெண்ட்ஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ ஏன் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வளன்னு பேசாமல் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் விட்டுருந்தோன்னா உங்களோட நம்பர் அவர் வாங்கிட்டு போயிருப்பார். அதோட தான் நம்ம விட்டுருப்போம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ரூமில் படுத்துட்ருக்கீங்க நல்லா. அப்போ சடனாக உங்கள் மொபைல் ரிங் ஆகுது. யார் இது? அன்னோன் நம்பரு. அவராக தான் இருக்கணும், எனக்கு தெரிஞ்சு அவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, யார்? ஹலோ, யாருன்னு உனக்கு தெரிலையா? பேர் சொல்லாமல் எப்படி தெரியும்? ஹோ, அப்போ நான் யாருன்னு தெரில. அப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க போலையே. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் யாரும் எனக்கு தெரியும், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு? ஓ, தெரியுதா? சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? அதான் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், என்ன பேசணும்? ஹலோ, நான் உங்ககிட்ட நேரில் பேசணுன்னு சொன்னேன், புரியலையா அப்படின்றான். அப்பா ஓகே, எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கும் போதே கால் கட் ஆகிடுது. ஒரு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா ஜேஓப் வராரு உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் செம்ம ஷாக்கு. நீங்கள் அவரோட நான் அவரோட தம்பி, என் பேர் ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. உங்களுக்கு எப்படி என்னோடய ஹாஸ்டல் ரூம்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அண்ணா உங்களை கூப்பிட்டு வர சொன்னார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். தென் 2 பேருமே சைலண்ட்டாக காரில் போயிட்டே இருக்கீங்க. அவன்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தோணுது, பட் உங்களால் எதுவுமே கேட்க முடியல. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஷை டைப்புன்றதுனால. ஸோ அப்படியே நீங்கள் காரில் போயிட்டு கரெக்டாக அவனோட மேன்ஷனில் இறங்குறீங்க, ஆரமோட மேன்ஷனில். இறங்கின உடனே ஜேஓப் வந்துட்டு உள்ளே போங்க, அண்ணன் இருப்பார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு பெட்டில் ஆரம் படுத்துட்ருக்காரு. அவரை பார்த்துட்டு பக்கத்தில் போனால் அவர் பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார். அப்போ அந்த டாக்டர் இவங்க தான் உங்களை கேர் பண்ணிக்க போகிறாங்களா? ஆமாம் டாக்டர், அவ தான். என்ன சொல்கிறீங்க? அது சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்றாரு ஆரம். நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க, அவர் இப்படி இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் அதெல்லாமே நோட் பண்ணிவிட்டு ஆரம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே பார்க்குறீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் தான் எனக்கு புரியும். என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வேணும். நீயும் டாக்டர் தான், நான் படிக்கிறேன், என்னை பார்த்துக்கோ. நான் பார்த்துப்பியா? இல்லை, நான் இன்னும் படித்து முடிக்கல, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது எனக்கு தெரியும்டி, அதான் அவர் சொன்ன மாதிரி பண்ணுறதானே போகிறேன், பண்ண முடியாதா எனக்காக அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே அவர் ஐஸே பார்த்துட்டு நிற்கிறீங்க. தென் நீங்களும் ஓகே பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிடுறீங்க. தென் ஆரம் அப்படியே பெட்லேருந்து வேக்கப் ஆக ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி உட்கார வைக்கிறீங்க. தென் ஜேஓப் அண்ணா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா? எது வந்தாலும் அப்புறமா பேசலாம், இருக்கேன்ல, அப்புறம் பேசலாம்
அப்போது ஜேயோப் வந்துட்டு, இல்லைண்ணா கொஞ்சம் முக்கியமான விஷயம். என்னடா சொல்லு அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு ஜேயோப்பு. நீங்கள் உடனே நான் வேணா வெளியே வெயிட் பண்ணவா? வேணாடி இங்கே இரு. சொல்கிறா. அண்ணா அது நம்மளை போலீஸ் தேடிட்டுருக்கு, இப்போ தான் நியூஸ் வந்துச்சு. அதானே, தெரிஞ்ச கதை தான். சரி நான் பார்த்துறேன், நீ போய் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஷாக்லேயே பார்க்குறீங்க. அப்போ ஜேவோப்போ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆரம்பங்களை பார்த்துட்டு, காஃபி வாங்கி தரேன்னு சொன்னியே, எப்போ வாங்கி தர போகிற? காஃபி வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம வெளியே போக முடியாதே. உங்கள் தம்பி சொன்ன மாதிரி போலீஸ் உங்களை தேடிட்டுருக்காங்க. அப்போ எப்படி நம்ம வெளியே போக முடியும்? வேணும்னா நான் இங்கேயே காஃபி குடிக்க அரேஞ்ச் பண்ணவா? அதுவும் பெட்டர் ஐடியா தான். 2 பேர் மட்டும், யாருமே இருக்க மாட்டாங்க, நல்லாயிருக்கும் ரொமான்டிக்காக. நான் போய் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. கிச்சன் போயிட்டு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே பால்கனியில் 2 பேருக்கு சேர் போட்டு வச்சுட்டு கீழே ஒரு டீப்பாய் மாதிரி வச்சுட்டு அதில் 2 காஃபியை வச்சுட்டு ஆரம்பிக்கிட்ட வரீங்க. நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், வரீங்களா? எப்படி வர முடியும்? பறந்து வரவா? ஐயோ எனக்கு ரெக்க இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபன்னியாக பேசுகிறாரு. அப்படியே அவரோட உடம்பு அதெல்லாம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஃபேஸில் குழந்தையான ஒரு டைப் வெளியே வருது உங்ககிட்ட. தென் நீங்கள் அவரை பார்த்துட்டு நான் வந்து தோக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிட்டக்க போகிறீங்க. கிட்டக்க போயிட்டு அவர் அப்படியே கை தாங்கள கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த பால்கனியில் இருக்க டெரஸாண்ட உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காரீங்க. தென் அவர் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு காஃபி கப்பை எடுக்கிறாரு. காஃபிலாம் குடித்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரிலடி, நல்லா இருக்குமா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் குடிக்காதீங்க, நான் நல்லா போட மாட்டேன்னு. தென் உங்கள் ஐஸை அவரை அப்படியே பார்த்துக்கிட்டு அவரோட ஐஸை அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்காரு. எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவரையே. அப்படியே எடுத்து ஒரு சிப் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது உன்ன மாதிரி அப்படின்னு ஸ்லோவாக சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ இது என்னது? இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு மெடிசனா? ஏய் என்னை போட்டு தரல பிளான் பண்ணிட்டியாண்ணா? ஹலோ, எனக்கு என்ன உங்கள் மேலே கோவம்? நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதை குடிச்சிட்டு ஒரு அன்பாக யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு இருக்க மன கஷ்டம் எல்லாமே போயிடும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்படி தான் அவங்களுக்கு பாசமாக போட்டு கொடுத்தா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவன் ஃபேஸை பார்த்து கேட்குறீங்க. அப்போ ஓகே 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 ஐம் சாரி, நான் ஜஸ்ட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதே மாதிரி நீயும் தான் அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஆப்போசிட்லேயே உட்காந்து அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் காஃபி குடித்து முடித்தோடனே நீங்கள் அப்படியே அவனை கைத்தாங்கள கூட்டிகிட்டு வரீங்க பெட்டுக்கு. அப்போ சடனாக ஜியோப் உள்ள வந்துடுறாரு. அவர் வந்த உடனே உங்களை பார்க்கும் போது நீங்கள் அவர் ஷோல்டரில் கை போட்டிருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஜியோப் அண்ணா ஒரு விஷயம்ண்ணா. இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? அது நான் அப்படின்னு இழுக்கிறாரு. என்னடா காசு வேணுமா? எங்கன்னா போறியா? எடுத்துகிட்டு போ, சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காதடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கீழே கொஞ்சிக்கிறீங்க. தென் நீங்கள் அவரை பெட்டில் கைத்தாங்கள கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கும் போது சடனாக உங்கள் டாலரில் இருக்க ஹூக் வந்துட்டு ஆழமோட ஷர்ட்டில் மாட்டி லாக் ஆகிடுது. அப்படியே அவர் மேலே ஓவர் ஆகிடுறீங்க. ஐம் ஸோ சாரிங்க, அது என்னோட செயின் மாட்டிக்கிச்சு. தெரியுது பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி அப்படியே உங்களை பேக்கில் ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி 2 கையும் எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்து அப்படியே பார்க்குறீங்க. அவரோட ஐஸு, அவரோட லிப்ஸு, அவரோட ஐஸு, அவரோட லிப்ஸு இதை தான் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. அவர் உங்கள் லிப்ஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி. தென் நீங்கள் சரி சரி நான் ஏந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊக்கை எடுக்கிறீங்க. அப்போ ஆரம் சடனாக வந்துட்டு உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் சடனாக அந்த கிஸ்லேருந்து பிரேக் ஆகி நான் என்னோடய ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. தென் உங்கள் ரூமுக்கு போய் உட்காந்து உங்கள் உடம்பு கை கால்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுது. இப்போ 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 என்ன நடந்துச்சு? அப்புறம் என்னை கிஸ் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் கிஸ் இப்படியா நடக்கணும்? ஐயோ, நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட் கிஸ் எப்படி இருக்கும்னு. இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஐயோ, நான் இப்போது பிரேக் பண்ணிட்டு வந்தோடனே அவருக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிருப்பாரோ. ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேடி. ஏன் இப்படி பண்ண? அந்த கிஸ்ஸை நீ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம்ல, உனக்கும் அவரை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து நீங்களே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தோணுது அவர் என்னை தப்பாக தான் நினச்சிருப்பாரு, நான் இந்த மாதிரி வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து திரும்ப ஆரமோட ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஆரம் அவனாக கைத்தாங்கள எழுந்து போய் அந்த பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. அந்த பால்கனியில் இருக்க ஏதோ பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு. அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா? நான் இப்படி போனதுனால நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கலையே? இல்லடி, நான் பண்ணதை நீ தப்பாக நினச்சிக்கிட்டியோன்னு நான் நினச்சேன். ஐம் ஸோ சாரி. நான் சடனாக உனக்கு கிஸ் பண்ணிட்டேன். அது உன்னோட லிப்ஸு பார்த்தோன்னே அது என்னை சாப்பிட்ருன்னு எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சடனாக கிஸ் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரிடி, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லை, அது எனக்கும் பிடிச்சிருந்தது. என்னடி சொன்ன? அது எனக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும் போது ஆரமால் வேகமாக வர முடியல. நீங்கள் வேகமாக போகிறீங்க. ஆரம் கொஞ்சம் அப்படியே தாங்கி உங்கள் முன்னாடி வராரு. 2 பேருமே வந்த வேகத்துக்கு ஹக் பண்ணி அப்படியே அவரோட லிப்ஸை நீங்களும் கடிக்கிறீங்க, பைட் பண்ணுறீங்க, அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்காடி? சொல்றி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் ஒரு போலீஸால் தேடுற மாஃபியான்னு தெரிஞ்ச உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படின்னு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தென் அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் கன்னத்தில் உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தென் நீங்கள் அவரோட சட்டையை அப்படியே கலட்டுறீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு. அவரோட சட்டையை கழட்டிட்டு அவர் அப்படியே கைத்தாங்கள கூட்டிகிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவர் பக்கத்தில் நீங்கள் படுக்கிறீங்க. அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு, உங்கள் செஸ்ட் கிட்ட பார்க்குறாரு. நீங்கள் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸை கழட்டணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. தென் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என் சட்டையை நீ கழட்டிட்டா, உன் சட்டையை நான் அப்படின்னும் போது நீங்கள் அப்படியே ஷையாகி திரும்புகிறீங்க. அப்போ ஆரம் உங்களோட டிஷர்ட்குள்ளே கையை விடுறாரு. கையை விட்டு பொறுமையாக அப்படியே ஓவர் பண்ணிகிட்டே இருக்காரு, அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் ரொம்ப மோசமான வண்டி, என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிஷர்ட் அப்படியே மேலே தூக்குறாரு. உங்களோட கையிலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. அப்படியே அவர் டிஷர்ட் கழட்டி போட்ட உடனே அவரோட பேண்ட்டை அவரே கழட்டுறாரு. தென் நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அவரோட
பெல்ட்டை அன்பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே அவர் பெல்ட்டை அன்பேக் பண்ணிவிட்டு பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. உங்கள் பக்கத்துலேயே தான் லே டவுன் ஆகிருக்காரு. ஸோ அப்படியே அவரோட உடம்பு எல்லாமே உங்கள் மேலே டச் ஆகுது. நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒவ்வொரு டச்சுக்கும் உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஏறுது. கீழே அப்படியே ஒரு மாதிரி இடிக்குது உங்ககிட்ட வந்து. அப்படியே அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தென் அவர் வந்து உங்களோட கீழே இருக்க ஷார்ட்ஸ் பேண்ட்டெல்லாம் கழட்டி போடுறாரு. கழட்டி போட்ட 2 பேருமே அப்படியே ஒன்றுமே இல்லாத படுத்துகிட்டே இருக்கீங்க. அவருக்கு செஸ்ட்டில் அடிபட்டிருக்கிறதுனால அப்படியே சைட்லேயே படுத்துக்கிட்டே அவர் உங்ககிட்ட அப்படியே இன்சர்ட் பண்ண பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உங்களோட காலை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. தென் அவரும் அப்படியே பொறுமையாக இன்சர்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் போன் எல்லாமே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அவர் ரொம்ப ஓவராக இன்சர்ட் பண்ணிட்டு ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அந்த ஃபீலில் வந்து அப்படியே அந்த பெட்ஷீட்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு கண்ணை முடிக்கிறீங்க. தென் அவர் அப்படியே பொறுமையாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் ஸ்பீட் பண்ணுறாரு. இப்படியே போயிட்டே இருக்கு. எண்டாகாமல் 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. பட் அவருக்கு அடிபட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு படுத்துகிட்டே தான் பண்ணுறீங்க. அவரும் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏறி பண்ணிகிட்டே இருக்காருங்க மேலே. தென் ஒரு கட்டத்தில் அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உங்கள் பக்கத்தில் உங்கள் செஸ் மேலே லே டவுன் ஆகிட்டு, இதாண்டி எனக்கு ஃபஸ்ட் டைமு. நான் எந்த பொண்ணையும் தொட்டது கூட கிடையாது. என்னோட எல்லா ஆண்மையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை அப்படியே பார்த்துட்டு, இது வரைக்கும் நானும் யாரையும் தொட விட்டது கிடையாது. நீங்கள் தான் என்னோட எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தென் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடு வந்து சோன் போடுறேன். ஸ்டோரி எப்படி போகுது, எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காத டெலகிராமில் வந்து பேசுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து பேசுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அதுலேயும் வந்து எடிட்ஸ்லாம் போடுறேன். அதுலேயும் வந்து லைக்ஸ் அப்புறம் எல்லாமே போடுங்க, கமெண்ட்ஸ்லாம். ஓகேடா, லவ் யூ ஆல். ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட்ஸில் தைரியமாக சொல்லுங்கள். அக்கா இது நல்லா இல்லை, இது இப்படி அப்படின்றத. ஸோ நான் அதெல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்து நம்ம யாருக்கு ஒன் ஷாட் போடலான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல். பாய்.